பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே நிதானமாக நடந்தோன்னா, பொறுமையாக இருந்தோன்னா, கர்த்தரை முன்னிலைமைப்படுத்தி யோசித்து செஞ்சோன்னா அது நம்ம நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஆனால் தன் வழிகளில் தாறுமாறானவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நினச்ச நேர காரியத்தெல்லாம் மனசில் தோன்றதெல்லாம் தாறுமாறா அதை அதோட கான்சிக்வன்சஸே யோசிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு இருக்கிறது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது. கர்த்தர் அதை பார்க்குறாரு, கர்த்தருக்கு அது பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா தாறுமாறாக இருக்கிறவன் கர்த்தரையே அலட்சியம் பண்ணுறான். கர்த்தரை அலட்சியம் பண்ணிட்டு பூமியில் நிம்மதியாக வாழ முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்?